சோமாலியாவில் கடற்கரையில் தரையிறங்கிய விமானத்தில் இருந்து பயணிகள் தண்ணீரில் நடந்து வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவின் தலைநகர் மெகாடிஷுவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஸ்டார் ஸ்கை என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான ஃபோக்கர் 50 என்ற பயணிகள் விமானம் 5 பணியாளர்கள் 50 பயணிகளுடன் கிளம்பியுள்ளது. கிளம்பிய சிறிது நேரத்திலேயே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானி கண்டறிந்துள்ளார். பின்னர் மெகாடிஷு விமான கட்டுப்பாடு அறையுடன் தொடர்பு கொண்டு உடனடியாக தரையிறங்க அனுமதி கோரியுள்ளார். தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறை சார்பில் அவசர தரையிறக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி விமானம் திட்டமிட்டபடி ஓடுபாதையில் இறங்கிய போதிலும் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பிரேக் பிடிக்காமல் ஓடுபாதையை கடந்து சென்று விமான நிலையத்தின் அருகே உள்ள கடற்கரையில் நின்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் கடல் தண்ணீரில் நடந்து வெளியே வந்த நிலையில் பத்திரமாக மீட்பு படையினரால் மீட்கப்பட்டனர். விமானத்தில் இருந்த யாரும் காயமடையவில்லை என்று செய்திகள் வெளியாகிய நிலையில் இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோளாறு ஏற்பட்ட விமானத்தை சாமர்த்தியமாக கடற்கரையில் தரையிறக்கிய விமானியின் செயலை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். இந்த விமானத்தில் ஏற்பட்ட இந்த கோளாறுக்கு என்ன காரணம் என்பது குறித்து விரைவில் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்று சோமாலியா சிவில் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது.